ஏரியா தான். அதனால இந்த பாவ முனையை மட்டுமே எடுக்கணும், வேற எதுவுமே எடுக்கல. நம்ம இங்க இல்லைன்னா இந்த இடத்துக்கு போறோம், சப்சப்லாடுக்கு போறோம், உபோப நட்சத்திரங்கிறது போறோம். இங்கேயும் இல்லைன்னா இந்த ஏரியாவுக்கு வருவோம். ஓகேங்களா? அந்த வகையில இங்க ஒரு கோடு போட்டுருங்க. இந்த ஏரியாவுக்கு பேரு சோர்ஸ். நேற்று பார்த்தோம் இல்லைங்களா? அது மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஏரியாவுக்கு பேரு மேட்டர். இதுக்கு என்ன? சம்பவம் பேர். இப்போ நட்சத்திரம் காட்டியதை உபநட்சத்திரம் தடுக்குதா அப்படின்னு பார்க்கணும். நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே அணியா இருக்கிறதால, நட்சத்திரத்திலையும் 5 இருக்கு, உபநட்சத்திரத்திலையும் ஒற்றைப்படை பாவம் இருக்கு. அதனால நட்சத்திரமும் உபநட்சத்திரம் ஒரே அணி இருக்கிறதால ரெண்டும் ஒன்றுக்கொன்று சாதகமா இருக்கிறதால இங்க என்னன்னா 5 1 3 7 9. அதாவது இரண்டாவது வீடு 5 1 3 7 9வது வீட்டை தொடர்பு கொள்கிறது. இப்போ இரண்டாவது வீடு வலுத்து இருக்கா அல்லது வலு கம்மியா போச்சா? இல்ல, கேள்வி இப்படி கேக்குறேன்னு வச்சுங்களேன், வலுவா இருக்கா வலுவா இல்லையான்னு கேக்குறேன். இல்ல சார், நான் வந்து 3 கேட்டகரியில கேட்டா ரெண்டே 2 கேள்விதான். வலுவா இருக்கா இல்லையா? வலுவா இல்ல, வலுவா இல்ல. அதாவது கேள்வி வந்து நான் வலுவா இருக்கா வலுவா இல்லையா மத்தியமா இருக்கானா நீங்க மத்தியமும் பார்க்கலாம். அதுக்கு ஆப்ஷனே கேட்கல. வலுவா இருக்கா இல்லையா? வலுவா இல்லைன்னா மோசம் அர்த்தம் இல்லை, வலு கம்மியான இருக்கும். அப்ப இங்க வலுவான அமைப்புல இல்ல. ஃபர்ஸ்ட் வலுவான அமைப்புல இருக்கணும். எப்படி இருக்கணும்? இங்க இந்த இரண்டாவது வீட்டுக்கு சாதகமா இங்கே இரட்டைப்படை பாவம் இருக்கணும். இல்ல, அது ஒற்றைப்படை பாவமா போச்சு. அப்ப இரண்டாவது வீடு வலுவை சராசரி அளவை விட வலுவை குறைவாக வைத்துள்ளது. இரண்டாவது வீட்டை கெடுக்கக்கூடிய 9 இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 9 இருக்கு. இரண்டாவது வீட்டை கெடுக்கக்கூடிய 5 இருக்கு, அது கெடுக்கக்கூடிய 11 இல்ல. அதனால இரண்டாவது வீட்டு கொஞ்சம் வலு கம்மியா தான் இருக்கு. இப்ப இரண்டாவது வீடு வலு கம்மியானா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இரண்டாவது வீட்டுடைய புறம் சார்ந்த காரகங்கள் பாதிக்கும். புறம் சார்ந்த காரகனா என்ன அப்படின்னா, இரண்டாவது வீட்டுல கண்ணு, பல்லு, மூக்கு, நாக்கு, தொண்டை, வாய் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இது பாதிக்காது. அகம் சார்ந்த விஷயத்துல பாதிப்பு வராது. ஆனா புறம் சார்ந்த விஷயத்துல என்ன? பணத்தை பாதுகாக்கக்கூடிய திறன் அது குறைவாக இருக்கும். பணத்தை தேக்கி வைக்கக்கூடிய திறன் அது குறைவாக இருக்கும். பணத்தை அனுபவிக்கிற திறன் இருக்குமா? பணத்தை அனுபவிக்கும் திறன் என்பது அது அகம் சார்ந்த காரகம். அனுபவித்தல் என்பது அகமா புறமா? அகம். அதனால தன்னுடைய பணத்தை இவர் நன்றாக அனுபவிப்பார். சரி, ஒருத்தர் தன்னுடைய பணத்தை அனுபவிக்க முடியாதுன்னா அவர் ஜாதகத்துல இரண்டாவது வீடு எந்த வீட்டு தொடர்பு கொண்டிருக்கோம் சார்? தன்னுடைய பணத்தை கொஞ்சம் கூட அனுபவிக்க முடியாது. 8 12னா அவர் தன்னுடைய பணத்தை கொஞ்சம் கூட அனுபவிக்க முடியாது. ஆனா 2 4 6 10னா அவர் தன்னுடைய பணத்தை ஓரளவுக்கு அனுபவிக்கலாம். சேமிப்பார், ஆனா அனுபவிக்கிறது கம்மி. ஆனா ஓரளவுக்கு தான் அனுபவிக்க முடியும், அளந்துதான் அனுபவிக்க முடியும். 1000 ரூபாய் நோட்டை மாத்த மாட்டார். இது 2 4 6 10ஓட தன்மை. 1 3 7 பவுன்னா பணத்தை நல்லா அனுபவிப்பார், பணத்தையும் பாதுகாப்பார் ஓரளவுக்கு. ஆனா பாதுகாப்பதை விட அனுபவித்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா இது 5 9ங்கிறது பணத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மையில் இருக்காது. ஓகேங்களா? சரி, இவருடைய பேச்சு எப்படி இருக்கும்? ரஃபா இருக்குமா மென்மையா இருக்குமா? மென்மையா இருக்கும். ஏன் மென்மையா இருக்குன்றீங்க சார்? இந்த பாவங்கள் நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒற்றைப்படை பாவங்கள் சாஃப்ட்வேர், இரட்டைப்படை பாவங்கள் ஹார்ட்வேர் பார்த்தோம் இல்லையா. அப்ப இவருடைய பேச்சு மென்மையாக இருக்கும். சரி, இவருடைய பேச்சு ரஃபா இருக்கணும், ரொம்ப இதுவா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும், உறுதியா இருக்கணும். அப்படின்னா எப்படி இருக்கணும் சார்? 2 4 6 10னா பேச்சு வந்து உறுதியா இருக்கும், ரஃபா இருக்கும். 8 12னா எப்படி இருக்கும்? என்ன சார்? பேசிட்டு அடி வாங்கிட்டு வருவார். இது லக்னத்துக்கு பாதகமா போகுது இல்லையா? தன்னுடைய பேச்சால அடி வாங்கிட்டு வருவார். ஆனா இவர் அடி வாங்க மாட்டார், இவர் உறுதியா இருப்பார். ஓகேங்களா? 2 4 6 10ங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா பேச்சோட தன்மையில ஒரு கண்டிப்பு இருக்கும். ஓகேங்களா? இங்க இந்த ஒற்றைப்படை பாவம் கண்டிப்பு குறைவா இருக்கும், மென்மை தனம் இருக்கும், மென்மையான போக்கு இருக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் 4வது வீடு
4வது வீடு பாத்தீங்கன்னா 1, 3, 7, 5, 9. இப்ப இவருக்கு வீடு, நிலம், வாகனங்கள் அமைப்பெல்லாம் நிறைய இருக்கா? நிறைய இருக்குமா? நிறைய எல்லாம் இருக்காது. வீட்டு வாடகைலாம் வருமா? வீட்டு வாடகைலாம் வாங்கக்கூடிய அமைப்பு இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 4வது வீட்டோட அகம் சார்ந்த கல்வி சம்பந்தமான விஷயம் இவருக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. கல்வி சார்ந்த விஷயம் நல்லா இருக்கு. நீங்க 4வது வீட்டு கெடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்க கூடாது. 4வது வீட்டு கெடுக்கிற 3 இருக்கு, 4வது வீட்டு கெடுக்கிற 7 இருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா, 4வது வீட்டு கெடுக்கிற பாவம் 3, 7, 11. அப்ப கல்வி என்பது அகம் சார்ந்த காரகமா இருக்கிறதால இங்க இது 4வது வீடு இங்க வீக்கா போனாலும் கூட 4வது வீட்டுல இருக்கக்கூடிய அகம் சார்ந்த காரகங்கள் நல்லா இருக்கும். சரி, இவர் மெக்கானிக்கல் லைன்ல போயிட்டு வேலை பார்த்து சம்பாதிப்பாரா? மெக்கானிக்கல் லைன்ல போயிட்டு வேலை பார்த்து சம்பாதிக்க முடியாது. ஏன்னா மெக்கானிக்கல் லைனுங்கிறது 4வது வீடு, இங்க எல்லாம் ஒத்தப்படியா போயிடுச்சு, 4வது வீட்டை தடுக்குது. அல்ல மெக்கானிக்கல் லைன்ல போயிட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியாது. சரி, இவருக்கு வாகன விபத்து வருமா? வாகனங்கிறது எந்த பாவம் சார்? 4ஆம் பாவம். வாகன விபத்து வருமா? வாகன விபத்து வராது. ஒரு கனமான பொருள் மேல இருந்து கீழே வந்து இவர் மேல வீழுமா? விழாது. ஏன்னா 4வது வீட்டுக்கு கனமான பொருள் அர்த்தம். வாகனம் கனமா இருக்குமா, கனம் இல்லாம இருக்குமா சார்? கனமாக தான் வாகனம். நம்ம சின்ன பசங்க யார கார்லாம் வாகனம் எடுத்து வேண்டாம். நம்ம சார் சின்ன பசங்க 1 வயசு 2 வயசு பசங்க கார் வச்சிருப்பாங்க பாருங்க, அதுக்கு அந்த கார் வெயிட் கம்மியா தானே சார் இருக்கு அப்படின்னு எடுத்துக்காதீங்க. நான் சொல்றது வாகனங்கிறது ஒரிஜினல் வாகனம். சைக்கிள் நம்ம மேல மோதனா கூட அது ஒரு இது தரதான் செய்யும். ஓகேங்களா? அப்ப வாகனம் என்பது கனமான பொருள். 4வது கனமான பொருள் வாகனம். கல்வி, இந்த மாதிரி விஷயங்கள் ரீதியாக ஜாதகத்துக்கு பிரச்சனை வராது. சரி, இவருடைய வீடு வந்து அழகமா இருக்குமா, அசுத்தமா இருக்குமா? வீடு ரசிக்கிற மாதிரி இருக்குமா, அழகரமா? என்னங்க சார்? ரசிப்பு தன்மையா இருக்கும். வீடு நல்லா பெருசா இருக்குமா, விஸ்தாரமா இருக்குமா? ஏன்னா 4வது பாவம் வீக்கா போயிட்டதால வீடு ரொம்ப பெருசாலாம் பண்ண முடியாது, விஸ்தாரமாலாம் இருக்காது. 4வது வீடு வீக்கா போயிடுச்சு. புறம் சார்ந்த விஷயத்துக்கு அது வீக்கு, ஆனா அகம் சார்ந்த விஷயத்துக்கு அது நல்லா இருக்கு. இதே 4வது வீடு 8, 12 தொடர்பு கொண்டா வீடு இருக்கும், அனுபவிக்க முடியாது. ஏன் வீடு இருக்குன்னு சொல்றேன்? இது 4வது வீட்டுக்கு சாதகம், ஆனா லக்னத்துக்கு பாதகம். அதனால வீடு இருக்கும், பேப்பர்ல இருக்கும் வீடு, ஆனா அனுபவிக்க முடியாதுன்னா அந்த வீடு மேல நிறைய கடன் இருக்கலாம். வேற யாருக்குன்னா நம்ம வந்து லீஸுக்கோ அது மாதிரி விட்டுருப்போம், நம்ம அனுபவிக்க முடியாது. புரியுதா பாருங்க சார்? அதாவது இங்க என்னன்னா அந்த அனுபவித்தல் அப்படிங்கறத ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். இங்க அனுபவித்தல் என்பது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக அதான் அகம் அப்படின்னு எடுத்துட்டு வரும். புறம் என்பது பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? அந்த வகையில் இவருக்கு 4வது வீடு வீடு, நிலம், வாகனங்கள் வந்து விருத்தி ஆகாது. ஓகேங்களா? அடுத்து 8வது வீடு. 8வது வீடு 1, 3, 5, 9. 8வது வீடு இதே மாதிரி தொடர்பு கொள்ற மாதிரி. 8வது வீடு வலுவடையதா, வலு இல்லையா? 8வது வீட்டுக்கு ஆப்போசிட் 9 இல்ல சார், 7 தான் சார். இது இப்ப 8வது வீட்டோட காரகத்தை சொல்றோம். 8வது வீட்டு காரகம் வலி, வேதனை, அவமானம், துக்கம், எதிர்மறையான சம்பவங்கள், சட்டவிரோத நடவடிக்கைகள், இதெல்லாம் ஜாதகம் ஈடுபடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி சார். அதனால என்ன சொல்லலாம்? திடீர் வீழ்ச்சியெல்லாம் வரும். நல்லா புரிஞ்சுங்க சார். அதாவது 8வது வீடு வலு அடைஞ்சாதான், நேற்று நான் எழுதி போட்ட காரகம் எல்லாமே 8வது வீடு வலு அடைஞ்சாதான் அது நடக்கும், வலு இல்லைன்னா நடக்காது. 8வது வீடு கெட்டு போச்சு இல்லையா, அப்ப வலி இருக்குமானா இருக்காது. எதிர்மறையான சம்பவம் இருக்குமா? இருக்காது. துரோகம் இருக்குமா? இருக்காது. சட்டவிரோத நடவடிக்கை இருக்குமா? இருக்காது. எதிர்பாராத பணம் வருமா? என்னங்க சார்? எதிர்பாராத பணம் வராது. திடீர் தனயோகம் வருமா? திடீர் தனயோகம்னா என்னன்னு சொல்லி பாருங்களேன். திடீர் தனயோகம்னா நேற்று வரைக்கும் கூரை வீட்டுல வாங்கியிருப்பாரு, ஒரு 3 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற வீட்டெல்லாம் வாங்கிட்டு எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு பெரிய பங்களா மாதிரி கட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த 3 மாசத்துல எப்படி சம்பாதிச்சிருப்பாரு இவரு? நைட் 10 டே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சிட்டாரா? என்ன சார்? புதையல், இல்லீகல்
சட்ட விரோதமான வகையில வந்தது. இல்ல யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டு அது வாரிசு இல்லாம இவர் வாரிசா வந்து கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு தர்மத்தின் வழியா வராம கொஞ்சம் அதர்மத்தின் வழியாக, ஒரு கெட்ட விஷயத்தின் வழியாக திடீர்னு வர்றது. அதாவது அதாவது லக்ன பாவங்கிறது நம்மளுடைய எண்ணத்தை சொல்லக்கூடிய சார். அதாவது லக்ன பாவம் என்பது நம்முடைய சிந்தனையை சொல்லக்கூடியது. சிந்தனை அல்லது எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் லக்ன பாவத்தை குறிக்கக்கூடியது. எட்டாவது வீடுங்கிறது எதிர்மறையான சிந்தனை சொல்லக்கூடியது. அதாவது நாம் எதிர்பார்க்காத நிகழ்ச்சி. எதிர்பார்க்காத நிகழ்ச்சி என்னன்னா, 9 மணிக்கு கிளம்புறோம், 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு போயிடுறோம் அப்படின்னா, 9 மணிக்கு கிளம்பி 10 மணிக்கு போறோங்கிறது ஒரு பிளான் ஆக்சுவலா. ஆனா வழியில வந்து வண்டி பஞ்சர் ஆகுது. பஞ்சர் ஓட்டுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுது. இது நம்ம பிளான் பண்ணுமா? இதுதான் எட்டாவது. லக்னங்கிறது நம்முடைய சிந்தனை, நம்ம சிந்தனையில் நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தாட்ஸை குறிக்கக்கூடியது. எட்டாவது வீடுங்கிறது எதிர்மறையான நிகழ்ச்சிகளை சொல்லக்கூடியது. அப்ப இங்க எட்டாவது வீடு 1, 3, 7, 5, 9ங்கிறதால இந்த ஜாதகருக்கு ஆக்சிடென்ட், அவமானங்கள், வலிகள், வேதனைகள் இதெல்லாம் வராதுங்கிறது பாசிட்டிவான பலன். நெகட்டிவான பலன் என்னன்னா, திடீர் தனயோகம்லாம் வராது. சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலமாக பணம் வராது. ஓகேங்களா? அடுத்து 10வது வீடு. 10வது வீடுங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் அதே மாதிரி 5, 1, 3, 7, 9. இங்க 10வது வீடு வலுவடையுதா வலு இல்லையா? வலு இல்ல. 10வது வீடுங்கிறது வலு கம்மியா போச்சு. அதனால ஜாதகர் நிர்வாகத்திறன் அதெல்லாம் கம்மியா தான் இருக்கு. ரொம்ப அதாவது தொழில் ரீதியான இதெல்லாம் இருக்க முடியாது. அதனால இவருடைய தொழிலை எப்படி வச்சுக்கணும்னா, அகம் சார்ந்த தொழிலா வச்சிருந்தானா நல்லா இருக்கும். புறம் சார்ந்த தொழிலா வச்சா சிறப்படைய முடியாது. அதாவது தொழிலை வந்து நம்ம அகம் சார்ந்த தொழில், புறம் சார்ந்த தொழில் 2 வகையா பிரிப்போம் சார். அகம் சார்ந்த தொழில் அப்படிங்கிறது என்னன்னா, பணத்தை வாங்கிட்டு ஒரு பொருளை கொடுக்காம சர்வீஸை மட்டும் கொடுக்குறது அகம் சார்ந்த தொழில். புறம் சார்ந்த தொழிலுங்கிறது பணத்தை வாங்கிட்டு ஒரு பொருளை கொடுக்குறது. ஓகேங்களா? அதே மாதிரி அகம் சார்ந்த தொழிலுங்கிறது ஜாதகர் மட்டுமே பண்ணக்கூடிய தொழில், வேற யாரும் வச்சுக்க முடியாது. அதுல புறம் சார்ந்த தொழிலுங்கிறது ஜாதகர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜாதகர் இல்லாம இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கலாம். அதே மாதிரி அகம் சார்ந்த தொழிலுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகம் சார்ந்த தொழிலுக்கு இமேஜ்ங்கிறது ரொம்ப முக்கியம். புறம் சார்ந்த தொழிலுக்கு இமேஜ் எல்லாம் தேவையில்லை, மெட்டீரியல் தான் முக்கியம். இந்த மாதிரி நம்ம தொழிலை வந்து நம்ம 2 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். அப்ப இங்க 10வது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒத்தப்படை தொடர்பு கொள்கிறதோ இவங்க புறம் சார்ந்த தொழிலை பண்ண முடியாது. இப்ப புறம் சார்ந்த தொழில நிறைய பணம் வருமா, அகம் சார்ந்த தொழில நிறைய பணம் வருமா சார்? புறம் சார்ந்த தொழில தான் நிறைய பணம் வரும், அகம் சார்ந்த தொழில நிறைய பணம் வராது. அதனால ஜாதகர் வந்து அகம் சார்ந்த தொழிலை பண்ணாதான் நல்லா இருக்கும். அகம் சார்ந்த தொழில கலை, பொழுதுபோக்கு, மற்றவருக்கு ஆலோசனை கூறுதல், மற்றவருக்கு சர்வீஸ் பண்றது, இதெல்லாம் அகம் சார்ந்த தொழில் பேர் சார். ஏன்னா இந்த 10வது வீடுங்கிறது இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொள்றதால இங்க தொழில் மூலமாக பணமோ பொருளோ டிரான்ஸ்லேஷன் ஆகல, சர்வீஸ் தான் டிரான்ஸ்லேஷன் ஆகுது. ஓகேங்களா? அதனால ஜாதகர் வந்து எந்த தொழில் செஞ்சாலும் பெரிய நிறுவனம் மாதிரியோ தனக்கு கீழே நிறைய பேர் வச்சுட்டு வேலை செய்யற மாதிரியோ வைக்க முடியாது. நான் சொல்றது புரிதா பாருங்க சார். சில பேருக்கு 10வது வீடு இப்படி இருக்கும், 10வது வீடு 2, 4, 6, 10 அப்படின்னு இருந்தா ஜாதகர் வந்து நல்ல நிர்வாகத்திறமை அதிகமா இருக்கும். யார் யாருக்கு ஒரு பெரிய நிறுவனம் மாதிரி, பெரிய கட்டமைப்பு மாதிரி விஸ்தாரமாக நிறைய பிரான்ச் எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. 10வது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்புகிறதோ அவங்க வந்து சர்வீஸ் ரிலேட்டட் ஜாப், சர்வீஸ் ரிலேட்டட் ஜாப்னா ப்ரொடக்ஷன் இது மாதிரிலாம் பண்ணாம ஒரு பொருளை பணத்தை வாங்கும் போது ஒரு பொருளை கொடுக்காம வெறும் சர்வீஸ் மட்டும் பண்றது. என்ன சார்? என்ன சார்? டாக்டர் பொருளை சர்வீஸ் மட்டும் தரலையா சார், மருத்துவம் தராரே. என்ன சார்? டீச்சிங் லைனு, இந்த மாதிரி அகம் சார்ந்த துறைங்க. அகம் சார்ந்தது என்ன சார்? டைலரும் கிட்டத்தட்ட அகம் சார்ந்ததுதான். இல்ல அது அகம் சார்ந்ததுன்றது நல்லா இது பண்ணும்போது என்ன சார், டைலர்னு எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து துணின்னு ஒண்ணு வந்தது சார். ஆக்சுவலா அவங்க துணி அப்படியே கொடுக்குது இல்லையே, நூல் இது பண்றீங்க இல்லையா, கட்டுமானம் பண்றீங்க இல்லையா, ஆளுங்களை வைக்கிறீங்க இல்லையா. உதாரணம் நடிப்பு துறைன்னு எடுத்துங்க சார். நடிப்பு துறையில ரஜினிகாந்த் பேர் வேற ஒருத்தர் போட முடியுமா? மியூசிக் டைரக்டர் இளையராஜாவுக்கு பதில் வேற ஒருத்தர் போட முடியுமா? இதுதான் சார். கம்ப்யூட்டர் துறைன்னா அவர் மட்டும் தான் பண்ண முடியாது, அவர் மட்டுமே பண்ணக்கூடிய துறைங்கிறது அகம் சார்ந்த துறை,
தனித்தன்மைங்கிறது. ஓகேங்களா? ஒரு கட்டுமானத்தோட பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பண்றது புறம் சார்ந்த தொழில். அதாவது புறம் சார்ந்த தொழில்னா ஒரு பொருளை கொடுக்கும் போது, அதை நம்ம பணத்தை வாங்கும் போது கொடுக்குற பொருள் வந்து அந்த பணத்துக்கும் அந்த பொருளுக்கும் இடையே வந்து உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். அகம் சார்ந்த தொழிலுங்கிறது ஒரு சர்வீஸ் பண்ற மாதிரி தான். ஓகேங்களா? அது வந்து முழுக்க முழுக்க அந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய தனிநபருடைய அந்த செல்வாக்குங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். என்ன சார்? அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுதான் அகம் சார்ந்த துறை தான். 5வது பாவம். சலூன் கடையில் என்ன பண்றாங்க சார்? என்ன சார்? என்ன சார்? அழகுபடுத்துறாங்க. அங்கிருந்து பொருள் எடுத்துட்டு வரீங்களா நீங்க? முடிவு கூட அங்கேதான் விட்டு வரீங்க நீங்க. ஓகேங்களா? அது அழகுபடுத்துறாங்க. ஆனா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வச்சாலும் கூட அங்க வந்து வெறும் சர்வீஸ் அழகு கலை சொல்லல. இது மாதிரி ஒவ்வொரு துறையும் அது தொழில் அப்படிங்கிற புக்கில் நான் எழுதியிருக்கேன். 12 பாவத்துக்குண்டான தொழில் எழுதியிருக்கேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது இங்க என்னன்னா, முதல்ல நம்ம இந்த ஒற்றைப்படை பாவம்னு வரும்போது இங்க மெஜாரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்து, அதாவது பொருளை கொடுத்து தொழிலை பண்ணக்கூடிய அமைப்பு வந்து குறைவா இருக்கும். ஆனா வெறும் 5 போகுதுன்னா பொருளை கொடுக்கவே முடியாது. புரியுங்களா? 3 7 1 3 7ங்கிறது ஓரளவுக்கு பொருளை கொடுக்கலாம். ஆனா அந்த பொருளோடைய இது வந்து இதுவா இருக்காது. அதாவது அந்த பொருளோட வேல்யூ அப்படிங்கிறது இருக்கு. அதாவது பொருள் அப்படிங்கிறது, உதாரணத்துக்கு இந்த புக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புக் வந்து ஸ்டாண்டர்ட் ஐட்டம் இல்லையா? யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அரிசினா எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்டாண்டர்ட் பொருளா போகுது. ஓகேங்களா? அந்த மாதிரி அது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பாவம் இருக்கு சார். இப்ப 3வது பாவம் புத்தகம் சொல்றோம். ஏன் 3வது பாவத்தை புத்தகம் சொல்றோம் சார்? இப்ப புத்தகம்ங்கிறது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா சார்? அகம் சார்ந்தது தான். ஓகேங்களா? ஏன் அகம் சார்ந்ததுன்னா அந்த புத்தகம், எழுத்து, தகவல் தொடர்பு இதெல்லாம் வந்து நம்மளுடைய எஜுகேஷனை பேஸ் பண்ணி தான், எஜுகேஷனை வளர்த்துக்கு, அறிவு வளர்த்துக்காக தான் நம்ம பயன்படுத்துறோம். இப்போ உணவு, இட்லி, அது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா சார்? அது 6வது பாவம் உணவுணத்துல அது புறம் சார்ந்தது தான். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு வந்தோம் சார். ஓகேவா? இப்போ வந்து இந்த 2 4 8 10 பாவங்கள் வீக்கா போயிடுச்சு. ஆனா இந்த பாவத்தின் ரீதியா ஜாதகருக்கு பெரிய அளவுக்கு வருமானங்கள் வராது. ஓகே சார்? இதுதான் நம்ம பாவத்தோட்டம்னு சொல்றோம் சார். ஓகே சார்? அப்ப இவர் வீடே வாங்க முடியாதா? அடுத்த கேள்வி. இது வந்து விதி தான். இதுல இன்னொரு ட்ராக், அதாவது நாணயத்தின் 2 பக்கம் இருக்கிற மாதிரி விதின்னு ஒண்ணுக்கு, இது இன்னொன்னு இருக்கு, இன்னொன்னு மதின்னு ஒண்ணு இருக்கு. இந்த 4வது வீட்டு சப்ளாட் ராகு இருக்கு இல்லையா? இந்த ராகுவோட சாரத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களுடைய காலகட்டத்தில் அவர் வீடு வாங்கலாம். அவர்களுடைய புத்தி நடக்கும் போது, தசை நடக்கும் போது, அந்தரம் நடக்கும் போது வீடு வாங்க முடியாது. அதாவது நம்ம தசை, புத்தி, அந்தரம்ங்கிறத மூணு விஷயத்தை ஒரே மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது. நீண்ட கால நோக்கோடு நடத்தக்கூடிய விஷயங்களுக்கு தசையை ஃபாலோ பண்ணணும். நீண்ட கால விஷயங்கிறது ஆயுள், ஆரோக்கியம், கணவன் மனைவி உறவு, தொழில், இந்த மாதிரி விஷயத்துக்கு தசையை போய் பார்க்கணும். குறுகிய கால விஷயம் ஏன் அப்படி மாதிரி நீண்ட கால விஷயத்துக்கு தசையை போய் பார்க்கணும் சார்? ஒருத்தர் தொழில் ஒரு 5 வருஷம் பண்ணா போதுமா? அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? வாழ்க்கை ஃபுல்லா பண்ணணும் இல்லையா? தொலைநோக்கு பார்வை கொண்டது இல்லையா? அதனால தசை அப்படின்னு பார்க்கும்போது தசை அப்படிங்கிற விஷயத்த, தொழில் அப்படிங்கிற விஷயத்துக்கு தசையை போய் பார்க்கணும். 2வது வீடு கட்டுறது,